ஹாய் கைஸ், வெல்கம் டு த சேனல். இன்னைக்கு வீடியோவில் நீங்கள் இல்லாமல் உங்கள் பர்சன் அவங்க லைஃப்பில் என்ன பண்ணிட்டு இருக்காங்க, எப்படி ஃபீல் பண்ணுறாங்க, உங்களை மிஸ் பண்ணுறாங்களா, உங்களை பார்க்கணும்னு நினைக்கிறாங்களா, ஸோ அதுதான் நம்ம பார்க்க போகிறோம். இது ஒரு பைல் செலெக்ஷன். உங்க முன்னாடி 2 பைல் நான் டிஸ்ப்ளே பண்ணுறேன், பைல் 1, பைல் 2. உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச பைல் நீங்கள் செலக்ட் பண்ணிவிட்டு அந்தந்த பைல் நீங்கள் பார்த்துக்கலாம், ரீடிங் பார்த்துக்கலாம். இது டைம்லெஸ் ரீடிங், இது எப்போ பார்த்தாலும் உங்களுக்கு ரெசனேட் ஆகும். அண்ட் இது ஜென்ரல் ரீடிங். ஓகே, உங்களுக்கு ரெசனேட் ஆகிறது மட்டும் எடுத்துக்கோங்க. ஸோ 2 பைல் நான் டிஸ்ப்ளே பண்ணுறேன், அதில் பிடிச்சது செலக்ட் பண்ணுங்க. வெல்கம் பைல் 1. உங்கள் பர்சன் இப்போ என்ன நினைக்கிறாங்க? இப்போ நீங்கள் பேசிக்காமல் இருக்கீங்க, நோ கான்டாக்டில் இருக்கீங்க, செப்பரேஷனில் இருக்கீங்க, ஆர் லெஸ் கம்யூனிகேஷன், முதல் மாதிரி பேசுறது கம்மியாக இருக்கு அப்படின்னா உங்களுக்குள்ள இருக்க ரிலேஷன்ஷிப் எப்படி இருக்கு, அவங்க என்ன நினைச்சிட்டு இருக்காங்கன்னு பார்த்துடலாம். பைல் 1. ஓகே, ஸோ பைல் 1 ஓவரால் பார்க்கும்போது உங்கள் பர்சன் வந்து ரொம்ப எமோஷ்னலாக இருக்காங்க. ஓகே, ரொம்ப ரொம்ப எமோஷ்னலாக இருக்காங்க, ரொம்ப மிஸ் பண்ணுறாங்க, லவ் அதிகமாக இருக்குது. ஸோ உங்களுக்கு எந்த சந்தேகமும் வேணாம். இப்போ நீங்கள் நோ கான்டாக்டில் இருக்கீங்க, ஐ திங்க் நோ கான்டாக்டில் இருக்கீங்கன்னு தான் நினைக்கிறேன். ஏன்னா நிறைய குழப்பத்திலே இருக்காங்க, என்ன முடிவு எடுக்கணும் அப்படின்னு தெரியாத ஒரு குழப்பமும் தெரியுது, இதுவா அதுவா அப்படிங்கிற மாதிரி ஒரு சுச்சுவேஷன். அதை நான் கிளியர் பண்ணுறேன். பட் இப்போ வந்து இந்த 2 கார்டு நான் பார்க்கும்போது கண்டிப்பா லவ் அதிகமா இருக்கு. ஐ திங்க் நீங்க வந்து நார்மலா இருக்கிற மாதிரி இருக்கு. நீங்க ரொம்ப எமோஷனலா இருக்கிறீங்க அப்படின்னு சொல்ல முடியாது. பட் உங்க பர்சன் ரொம்ப எமோஷன்ஸ் வந்து அதிகமா இருக்கு. உங்களை ரொம்ப ட்ரீம் பண்றாங்க, ஃபேண்டசைஸ் பண்றாங்க, உங்களை கற்பனை பண்ணி பார்க்குறாங்க. எஸ். அண்ட் சில பேரோட பர்சன், அதாவது பைல் 1 வியூவர்ஸ், உங்க பர்சன் சில பேர் வந்து அவங்க வீட்டை விட்டு தனியா வந்து அவங்க இருக்கிறதுக்கான சான்ஸ் அதிகமா இருக்கு. இது ஒரு ஜஸ்ட் ஒரு கன்ஃபர்மேஷனுக்கு. எல்லாரும் கிடையாது, சிலர் அவங்க ஃபேமிலியை விட்டோ இல்லை ஒரு தனியான ஒரு லைஃப்ல வந்து வாழ்ந்துட்டு இருக்கிற மாதிரி இருக்கு. ஓகே, ஸோ அவங்க எப்பயுமே வந்து இதுல உங்க மேல இமோஷன்ஸ் வந்து அதிகமாயிட்டே இருக்கு. நாளுக்கு நாள் அதிகமாக இமோஷன்ஸ் அதிகமா இருக்கு. நிறைய ட்ரீம் பண்றாங்க, நிறைய கனவு காண்றாங்க உங்களை பத்தி. அண்ட் உங்களுக்குள்ள நடந்த அந்த மொமெண்ட்ஸ் எல்லாம் வந்து நிறைய நினைச்சு பாக்குறாங்க. அது வந்து அதிகமா இருக்கு. அதுக்கு மேல இன்னும் மெயினா என்னன்னா, என்னதான் இமோஷன்ஸ் இருந்தாலும் ஒரு முடிவெடுக்க முடியாத சூழ்நிலை. இப்ப நீங்க உங்களுக்குள்ள ஒரு பிரிவு ஏற்பட்டிருக்கு, செப்பரேஷன்ல இருக்கீங்க அப்படிங்கிற மாதிரி தெரியுது. பட் உங்களோட லவ் வந்து ரொம்ப மெச்சூர்டா இருக்கு. ஏன் மெச்சூர்டா இருக்குன்னு சொல்றேன்னா, அவங்களும் ரொம்ப அமைதியா இருக்காங்க, நீங்களும் ரொம்ப அமைதியான ஒரு இதில் தான் இருக்கீங்க. சேஸ் பண்றதோ இல்ல சண்டை போடுறது அந்த மாதிரி, இல்ல பழி வாங்கணும், ரிவெஞ்ச் எடுக்கணும்ட்டு ஏதாவது பண்றது, ஷோ ஆஃப் பண்றது, அந்த மாதிரி எதுவும் தெரியல. ஜஸ்ட் ரொம்ப பிளசண்டா அமைதியா போயிட்டு இருக்கிற மாதிரி, அவங்க லைஃப்ல வந்து ஃபோக்கஸ் பண்ணிட்டு இருக்கிற மாதிரி இருக்கு. இமோஷன்ஸ் இருக்கு, ஹெவியா இருக்கு உங்க பர்சனுக்கு. ஓகே, அண்ட் இமோஷன்ஸோட சேர்ந்து முடிவும் எடுக்க முடியாத நிலைமையில இருக்காங்க. நெக்ஸ்ட் என்ன பண்றதுன்னே அவங்களுக்கு தெரியல. இப்ப இந்த ரிலேஷன்ஷிப் இப்படி போயிட்டே இருக்கிறது வந்து அவங்களுக்கு ரொம்ப கொடுமையான ஒரு வழி ஏற்படுத்துது. ஆனா எப்படி, என்ன பண்றது, அடுத்தது என்ன பண்றது, அது எதுவுமே தெரியல. ஆனா இந்த ரிலேஷன்ஷிப்ல அவங்க ரொம்ப ரொம்ப பாதுகாப்பா ஃபீல் பண்றாங்க. ஒரு நம்பிக்கை இருக்கு. எப்படியும் நீங்க வந்து அவங்களுக்கு ஒரு நம்பிக்கை கண்டிப்பா இருக்கு. எப்படியும் நீங்க உங்க கூட சேர்ந்துருவோம், ஒரு ரீயூனியன் நடக்கும் அப்படிங்கிறதுக்காக அந்த நம்பிக்கை இருக்கு. அதனால இப்ப அவங்க இதுல வந்து ஃபோக்கஸ் பண்ணிட்டு தான் இருக்காங்க. ஓகே, இதுல வந்து 2 பேருமே இண்டிபெண்டா இருக்கீங்க, யாரும் யாரையும் டிபெண்ட் பண்ணி இருக்கல. 2 பேருக்குமே ஸ்பேஸ் கொடுத்துருக்கீங்க. நீ கொஞ்சம் டைம் எடுத்துக்கோ, நானும் கொஞ்சம் டைம் எடுத்துக்கிறேன் அப்படின்ட்டு ஒரு ஹீலிங் இதுல இருக்கிறீங்கன்னு நல்லா தெரியுது. அது வந்து ஷியூரா தெரியுது. ஏன்னா ஸ்டார் கார்டு வந்திருக்கு. ஸோ ஹீலிங்ல தான் இருக்கீங்க.
சில பேர் வந்து நீங்க ஆர் உங்க பெர்சன் கண்டிப்பா வந்து ப்ரே பண்ணிட்டு இருக்கீங்க. யூனிவர்ஸ்ட்ட ஆகட்டும், கடவுள்ட்ட ஆகட்டும், இந்த ரிலேஷன்ஷிப் மறுபடியும் வந்து ஸ்டார்ட் ஆகணும் அப்படிங்கிறது ப்ரே பண்றீங்க. அண்ட் உங்க பெர்சன் ஸ்ட்ராங்கா ஃபீல் பண்றாங்க. இது வந்து ஒரு ஸ்பிரிச்சுவல் கனெக்ஷன். இது தெய்வமா பார்த்து சேர்த்தி வச்ச ஒரு கனெக்ஷன் மாதிரி தெரியுது. உங்க 2 பேருக்குமே கனெக்ஷன், சோல் கனெக்ஷன் வந்து அதிகமா இருக்கு. உங்க 2 பேரோட ஆத்மா வந்து நீங்க என்னதான் பேசாம தனித்தனியா இருந்தாலும், உங்களோட 2 பேரோட ஆத்மா வந்து ரொம்ப ஹெவியா வந்து கனெக்ட் ஆகியிருக்கிற மாரி தெரியுது. அத அவங்க ஃபீல் பண்றாங்க. ரொம்ப எமோஷன்ஸ் வந்து அதிகமா இருக்கு. எமோஷன்ஸ் அதிகமா இருக்கறனால தான் உங்கள விட்டு போகணும்னு கூட அவங்கனால சடனா முடிவு பண்ண முடியல. இந்த லவ் லைஃப் வந்து அவங்களுக்கு ரொம்ப கொடுமையா தான் வலி குடுக்குது. என்னதான் இருந்தாலும் விட்டுட்டு போயிரலாம் அப்படின்னு அவங்களால ஸ்ட்ராங்கா வந்து ஒரு முடிவெடுக்க முடியல. ஒரு கன்ஃப்யூஷன் ஒரு கன்ஃப்யூஷன்ல தான் இருக்காங்க. இந்த ரிலேஷன்ஷிப் அடுத்த லெவலுக்கு எடுத்துட்டு போறதா? இல்ல இத விட்டு வெளியில போயிரலாமா? என்ன பண்றது? எவ்ரிடே மார்னிங் எஸ்பெஷலி காலையில எந்திரிக்கும்போது, அவங்க உங்க ஞாபகத்துல தான் எந்திரிக்கிறாங்க. ஓகே. உங்க ஞாபகம் அதிகமா இருக்கு. அண்ட் இது உங்களுக்கு ஒரு புதிய எக்ஸ்பீரியன்ஸ் தருதுன்னு நினைக்கிறாங்க. இது வந்து ஒரு வாழ்க்கை பாடம் அப்படிங்கிறது இந்த லவ் லைஃப்ல அவங்க கத்துக்கிட்டு இருக்காங்க. என்ன குழப்பமா இருந்தாலும், இது வந்து ஒரு வெற்றியை நோக்கி போற மாரி தான் இருக்கு. ஓகே. ஒரு குழப்பங்கள் இருக்கு. ஆமா, என்ன டிசிஷன் என்ன பண்றதுன்னு எடுக்க முடியல. ஆனா வெற்றியை நோக்கி போறது. ஏன்னா அவங்க கண்டிப்பா உங்க கூட ஒரு ரீயூனியன் வேணுங்கிற ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்காங்க. இப்ப அவங்க வந்து உங்க ஆக்ஷன் எடுக்கிறதுக்கான சான்ஸ் அதிகமா இருக்கு. பைல் 1 உங்கள நோக்கி வர்றதுக்கு. ஐ மீன் ஒரு மெசேஜ் பண்றதோ, கால் பண்றதோ, ஏதோ சின்ன விஷயம் வந்து அவங்க ஸ்டார்ட் பண்ணுவாங்க. ஏன்னா அவங்க கண்டிப்பா நியூ பிகினிங் வேணும். இந்த ரிலேஷன்ஷிப்ப ஒரு புதுவிதமா கொண்டு போகணும் அப்படிங்கிறதுல வந்து அவங்க ரொம்ப ஸ்ட்ராங்கா ஃபீல் பண்றாங்க. பட் அவங்க ரொம்ப மெச்சூர்டா யோசிக்கிறாங்க. இது அடுத்து இடையில இப்ப வந்து அவங்க உங்கள நோக்கி வந்தாலும், இடையில ஏதாவது ஒரு தடைகள் வந்தாலும், அந்த தடைகள் எல்லாம் உடைச்சுட்டு உங்ககிட்ட வரணும் அப்படிங்கிற மாரி தான் இருக்காங்க. ஏன்னா உங்கள விட்டு இந்த ரிலேஷன்ஷிப்ப விட்டு வெளியில போக முடியும்னு அவங்களுக்கு தெரியல. ஓகே. ஸோ உங்கள ரொம்ப அப்சர்வ் பண்ணிட்டு இருக்காங்க. நீங்க கவனிச்சு பார்த்தீங்கன்னா தெரியும். நெறைய அப்சர்வ் பண்றாங்கன்னு நெனைக்கிறேன். அவங்க லைஃப் இப்ப பேலன்ஸ்டா இல்ல. ஒரு பேலன்ஸ்டா போல. நெறைய குழப்பங்கள் இருக்கு. சம்டைம்ஸ் அவங்க சந்தோஷமா இருக்காங்க. சம்டைம்ஸ் அவங்க கவலைப்படுறாங்க. ரொம்ப ஆர்வமா இருக்காங்க. உங்க லைஃப்ல என்ன நடந்துகிட்டு இருக்குங்கிற ஆர்வம் அதிகமா இருக்கு. கண்டிப்பா. உங்க இப்ப நீங்க சுத்தமா பேசாம இருக்கீங்க இல்லையா? ஸோ அவங்களுக்கு என்ன ஒருனா, உங்க லைஃப்ல என்ன நடக்குதுன்னு ரொம்ப மிஸ்ட்ரியா இருக்கு. மர்மம் அதிகமா இருக்கு. இன்னும் நீங்க அவங்கள வந்து லவ் பண்றீங்களா? இன்னும் நெனச்சுக்கிட்டு இருக்கீங்களா? நான் இங்க வந்து உன்னையவே நெனச்சுக்கிட்டு இருக்கேன். நீ என்ன நெனைக்கிறியா? லைஃப்ல நீ என்னதான் பண்ணிட்டு இருக்க? ஏன்னா இந்த 2 கார்டுமே வந்திருக்கு இல்லையா? ஸோ நீங்க கண்டிப்பா உங்கள அப்சர்வ் பண்றாங்க. சோஷியல் மீடியால இல்ல ஃப்ரெண்ட்ஸ் மூலமா உங்கள பத்தி விசாரிக்கிறது, இல்ல ஃப்ரெண்ட்ஸ் மூலியமா உங்களுக்கு ஏதாவது வந்து இன்ஃபர்மேஷன் குடுக்க ட்ரை பண்றது, அந்த ஃபர்ஸ்ட்டு வந்து உங்க பெர்சன் எதையுமே உங்களுக்கு வந்து கண்டுக்காத மாரி இருந்திருக்கும். முதல்லலாம் அவங்களோட பிஹேவியர் பார்க்கும்போது, அ என்னைய பத்தி அவருக்கு எந்த கவலை இல்ல, அவங்களுக்கு எந்த கவலையும் இல்லைங்கிற மாரி நீங்க ஃபீல் பண்ணலாம். பட் அப்படிலாம் கிடையாது. உங்க கூட ஸ்ட்ராங்கா வந்து அவங்க டெலிபதி கம்யூனிகேஷன் ஷியூரா போயிட்டு தான் இருக்கு. அண்ட் உங்க வாழ்க்கை வந்து ரொம்ப மர்மமா இருக்கு. என்ன நடக்குதுன்னே தெரியல. நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னு அவங்கனால வந்து ஜட்ஜ் பண்ண முடியல. ஓகே. ரொம்ப வந்து ஒரு ஆர்வம் அதிகமா இருக்கு. என்னதான் பண்றீங்க? நான் இல்லாத லைஃப்ல நீ என்னதான் பண்ற? அப்படிங்கிற மாதிரியான யோசனை இருக்கு. அண்ட் நீங்க ரொம்ப அழகா இருக்கீங்கன்னு நெனைக்கிறாங்க. நீங்க ரொம்ப அழகா இருக்கீங்க. கண்டிப்பா நியூ பிகினிங் கண்டிப்பா எதிர்பார்க்கிறாங்க. ஏன்னா அகைன் அண்ட் அகைன் அதுதான் வருது. உங்க கூட ரீயூனியன் ஆகணும், ஒரு சான்ஸ் எடுக்கணும் அப்படிங்கிற மாரி இருக்கு. நீங்க ரொம்ப அவங்கள அட்ராக்ட் பண்ணிட்டு இருக்கீங்க. இந்த அமைதியா இருக்கிற இந்த டைம்ல உங்களோட ஞாபகங்கள் வந்து அவங்கள ரொம்ப யோசிக்க வச்சுக்கிட்டே இருக்கு. ஸோ நீங்க சேஸ் பண்ணிட்டே இருந்திருப்பீங்க ஒரு சர்டன் டைம்ல. அப்ப வந்து உங்கள பத்தி அவங்க நெனச்சிருக்க மாட்டாங்க. பட் இப்ப வந்து உங்களுக்குள்ள 2 பேருக்குள்ளயுமே வந்து டெலிபதி கம்யூனிகேஷனும் ரொம்ப ஸ்ட்ராங்கா போயிட்டுருக்கு. ட்ரீம்ல நீங்க பார்த்துட்டு இருக்கலாம். இல்ல அவங்க என்ன சொல்ல வராங்கன்னு நீங்க ஃபீல் பண்ணுவீங்க. நீங்க என்ன நெனைக்கிறீங்க? நீங்க என்ன சொல்ல வரீங்கன்னு அவங்க ஃபீல் பண்ணுவாங்க. அந்த அளவுக்கு ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு கம்யூனிகேஷன் உங்களுக்குள்ள டெலிபதி கம்யூனிகேஷன் போயிட்டு இருக்கிற மாரி இருக்கு. உங்க பெர்சன் உங்கள கவனிச்சுக்கிட்டே தான் இருக்காங்க. ஸோ ஓவரால் கார்டு பார்க்கும்போது, இதுல வந்து கப் கார்டு வந்து ஐ மீன் வாட்டர் சைன் வந்து அதிகமா இருக்கு. கடகம், மீனம், விருஷகம் அதிகமா இருக்கு. அண்ட் சிம்மம் இருக்கு, தனுஷ் இருக்கு, மேஷம் இருக்கு. ஓகே. கேன்சர் வந்து ஸ்ட்ராங்கா இருக்கு.
ஐ மீன் கடகம் ஸ்ட்ராங்கா இருக்கு. சரியா? அண்ட் 2 பேருமே ஸ்பேஸ் குடுத்துருக்கீங்க. 2 பேர்னால எதுவும் பண்ண முடியல ஆக்சுவலா. இது பார்க்கும்போது, அடுத்தது என்ன பண்றதுன்னே தெரியாம குழப்பத்துல தான் இருக்கீங்க. நீங்களும் என்ன பண்றதுன்னு தெரியாம இருக்கீங்க. உங்க பெர்சனும் என்ன பண்றதுன்னு தெரியல. அடுத்தது எப்படி எடுத்துட்டு போறதுன்னு தெரியல. பட் அவங்களுக்கு ஆசை அதிகமா இருக்கு. அவங்க டிசிஷன் எடுக்கிற சிச்சுவேஷன்ல தான் இருக்காங்க. ஒரு குழப்பத்துல இருந்து இப்ப குழப்பத்துல இருக்காங்க என்ன பண்றதுன்னு தெரியாம. ஆனா ஒரு குழப்பத்துல இருந்து உங்கள நோக்கி வர்றதுக்கான சான்ஸ் ரொம்ப ரொம்ப அதிகமா இருக்கு. எஸ். ஸோ நீங்க அவங்க அவங்க தான் ரொம்ப எமோஷனலா இருக்காங்க. ரொம்ப ரொம்ப எமோஷனல். ரொம்ப மிஸ் பண்றாங்க. ரொம்ப மிஸ் பண்றாங்க. நீங்க வந்து உங்க லைஃப்ல ஃபோக்கஸ் பண்ணிட்டு இருக்கீங்க. அவங்களுக்கு அட்டென்ஷன் குடுக்கறது இல்லைன்னு அவங்க நெனைக்கிறாங்க. நீங்க ரொம்ப பிடிவாதமா இருக்கீங்க அப்படின்னு கூட அவங்க நெனைக்கிறாங்க. பிடிவாதம், ஈகோ உங்களுக்கு இருக்கு. அதனால தான் நீங்க வந்து எந்த விதமான ஒரு இனிஷியேட் எடுக்க மாட்டேங்கிறீங்க அப்படிங்கிற மாரி அவங்க ஃபீல் பண்றாங்க. எஸ். நான் சொன்னேன்ல, அவங்க வந்து நீங்க உங்க லைஃப்ல வந்து ஃபோக்கஸ்டா இருக்கீங்கங்கிறத அவங்க பார்க்குறாங்க. நீங்க அவங்கள சேஸ் பண்றதில்ல, மெசேஜ் பண்றதில்ல, கால் பண்றதில்ல. ஜஸ்ட் சேஸ் பண்ணாம உங்க லைஃப்ல ஃபோக்கஸ் பண்ணிட்டு இருக்கீங்க. நீங்க எல்லாரையும் அட்ராக்ட் பண்ணிட்டு இருக்கீங்க. எம்ப்ரஸ் கார்டும் வந்துருந்துச்சு. எஸ்பெஷலி இந்த பெர்சனையும் நீங்க ரொம்ப அட்ராக்ட் பண்றீங்க. உங்க பெர்சனையும் அட்ராக்ட் பண்றீங்க. மத்தவங்க உங்களுக்கு இப்ப சப்போஸ் ஒர்க் பிளேஸ்ல இருக்கீங்க, இல்ல ஃபேமிலில இருக்கீங்கன்னா, நீங்க ஒரு சென்டர் ஆஃப் அட்ராக்ஷனா இருந்துட்டு இருக்கீங்கன்னு அவங்க நெனைக்கிறாங்க. ஸோ அது உங்களுக்கு கொஞ்சம் கோவம் வரதான் செய்யுது. நீங்க உங்க இதுல ஃபோக்கஸ் பண்ணிட்டு இந்த மாரியா ஒரு மாறி இருக்கீங்க இல்லையா? இந்த ஒரு ஷிஃப்ட் இருக்கு இல்லையா? முதல்ல சேஸ் பண்ணிக்கிட்டே இருந்து, இப்போ உங்க இதுல ஃபோக்கஸ் பண்றது, பணம் மேபி சிலர் வந்து மணி ஏர்ன் பண்றதுக்காக கூட ஃபோக்கஸ் பண்ணிட்டு இருந்திருக்கலாம். அந்த அந்த மாரி ஒரு உங்க எனர்ஜி வந்து மாறி இருக்கு இல்லையா? அது அவங்களுக்கு இன்னும் ஆர்வம் வந்து அதிகமாகுது. என்னதான் நடக்குது? ஏன் இப்படி மாறுனாங்க என் பெர்சன்? அப்படிங்கிற மாதிரி. உங்க எனர்ஜி வந்து அவங்களுக்கு வந்து நீங்க ஒரு மிஸ்ட்ரி மாரி தெரியிறீங்க. ஒரு பெரிய ஒரு மர்மம் ஆயிட்டீங்க. உங்க லைஃப்ல முதல்ல சின்ன சின்ன விஷயங்கள் கூட உங்களுக்கு எல்லாமே தெரியும். இப்ப எதுவுமே தெரியலையே அப்படிங்கிற மாரி ஒரு எனர்ஜில இருக்காங்க. பட் ஓவராலா அவங்க ரொம்ப எமோஷனலா இருக்காங்க. ரொம்ப மிஸ் பண்றாங்க. மீன்வைல் குழப்பத்திலே இருக்காங்க. உங்கள நோக்கி வர்றதா, இல்ல அப்படியே இப்படியே கொண்டு போறதா அப்படிங்கிற மாரி குழப்பம் இருக்கு. 2 பேருமே ரொம்ப மெச்சூர்டா அவங்க லைஃப்ல ஃபோக்கஸ் பண்ணிட்டு இருக்கீங்க. நீங்க எஸ்பெஷலி நீங்க வந்து உங்க இதுல க்ரோ அது அடுத்த லெவல்னு பார்த்துட்டு இருக்கீங்க. கரியர்ல நீங்க க்ரோ ஆகிட்டு இருக்கிற மாரி இருக்கு. ஃபினான்ஷியலா கொஞ்சம் ஸ்ட்ராங் ஆகுற மாரி இருக்கு. நீங்க அட்ராக்ட் பண்ணிட்டு இருக்கீங்க உங்க பெர்சன. நீங்க சேஸ் பண்ணாம அட்ராக்ட் பண்ணிட்டு இருக்கீங்க. 2 பேருமே ஹீலிங் ஃபேஸ்ல இருக்கீங்க. ஓகே. இந்த பழசெல்லாம் மறந்துட்டு கொஞ்சம் கொஞ்சமா அத மறந்துட்டு, இப்ப ஒரு புது பிகினிங்க நோக்கி போயிட்டு இருக்கிற மாரி தெரியுது. ஸோ ஓவராலா பைல் 1 இதுதான் வந்து கரண்ட்டா உங்க பெர்சனோட எனர்ஜி. உங்களுக்கான ஸ்பிரிட் வந்து என்ன மெசேஜ் குடுக்குறாங்கன்னு பாத்தரலாம். ஓகே. ஸ்பிரிட்டோட மெசேஜ், கைடன்ஸ் என்ன? பைல் 1 வியூவர்ஸ்க்கு. ஓகே. உங்கள சுத்தி நீங்க வந்து என்னதான் கான்ஃபிடென்ட்டா உங்க இதுல க்ரோ ஆகிட்டு இருந்தாலும், உங்கள சுத்தி நடக்கிற சில விஷயங்கள் வந்து அ கொஞ்சம் உங்கள குழப்பத்துல வைக்குது. அப்பப்ப ஆன் அண்ட் ஆஃப்ல வந்து உங்களுக்கு ஒரு கொஞ்சம் கொஞ்சம் குழப்பங்கள் குடுக்குற மாரி இருக்கு. சில விஷயங்கள் வந்து உங்களுக்கு ஏதாவது மெசேஜஸ், இன்ஃபர்மேஷன் உங்கள ஹர்ட் பண்ணியிருக்கலாம். உங்களுக்கு ஏதாவது தெரிஞ்ச நீங்க ஹர்ட் ஆகியிருந்திருக்கலாம். பட் அந்த மாரி ஆகுறதுக்கு தேவையில்ல. ஏன்னா, அ உங்களோட உங்களோட உள்ளுணர்வ வந்து நம்புங்க. அது என்ன சொல்லுதோ அத ஃபாலோ பண்ணுங்க. உங்களுக்கு யுனிவர்ஸ் வந்து ப்ராப்பரா கைட் பண்ணிட்டு இருக்கு. இதுவரைக்கும் நடந்த விஷயங்கள்ல ஏதோ கத்துக்க வேண்டிய ஒரு விஷயம் இருக்கு. அது என்னன்னு கத்துக்கிறதுக்கு ட்ரை பண்ணுங்க. உங்களுக்கான டைரக்ஷன், உங்க லைஃப்ல என்ன டைரக்ஷன்ல போகணுங்கிறத நீங்க ஸ்ட்ராங்கா ஒரு கட் ஃபீலிங்கோட நீங்க வந்து முடிவெடுங்க. தேவையில்லாத விஷயங்கள் நீங்க ஸ்ட்ராங் ஆனாலும், ஏதாவது ஒரு சடனா உங்கள சுத்தி ஏதாவது நடக்கும்போது நீங்க டவுன் ஆயிடுறீங்க. ஓகே. ஸோ உங்க இதுல மட்டும் ஃபோக்கஸ் ஆகி என்ன கத்துக்கணுமோ அத கத்துக்கிட்டு, ஒரு ப்ராப்பரான வழியில தான் நீங்க கரெக்ட்டான வழியில தான் இப்ப போயிட்டு இருக்கீங்க. நீங்க எடுத்திருக்கிற டிசிஷன், நீங்க போயிட்டு இருக்கிற வழி எல்லாமே கரெக்ட்டா இருக்கு. அத அப்படியே ஃபாலோ பண்ணுங்க. யூனிவர்ஸ்க்கு கிராட்டிட்யூட் காமிங்க. அப்பப்ப ப்ரே பண்ணிக்கோங்க. யூனிவர்ஸ் உங்களுக்கு கரெக்ட்டான பாதையில தான் கொண்டு போயிட்டு இருக்கு. இதுதான் உங்களுக்கான கைடன்ஸ் பைல் 1. இந்த வீடியோ உங்களுக்கு ரெசனேட் ஆச்சுன்னா மறக்காம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பெர்சனல் ரீடிங் வேணும், ஸ்பெசிஃபிக்கா உங்க பெர்சன் என்ன நினைக்கிறாங்க, டீப் ஃபீலிங்ஸ் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னாலும், டாரோ கிளாஸ் டீடைல்ஸ் வேணும்னாலே வாட்ஸ்அப் நம்பருக்கு நீங்க கான்டாக்ட் பண்ணலாம். வெல்கம் பைல் 2. ஸோ இப்போ உங்க பெர்சன் அவங்க லைஃப்ல உங்களை மிஸ் பண்றாங்களா? என்ன நினைச்சுக்கிட்டு இருக்காங்க? உங்க லவ் லைஃப் இப்போ என்ன சிச்சுவேஷன்ல இருக்கு அப்படிங்கிறத பார்த்துடலாம். உங்க பெர்சன் நினைச்சுக்கோங்க. அவங்க பேரை ரிப்பீட் பண்ணுங்க.
பைல் 2 இதில் ஒரு விஷயம் நான் சொல்ல நினைக்கிறது, இது உங்களுக்கு கண்டிப்பாக ஒரு கார்மிக் ரிலேஷன்ஷிப். ஓகே, கார்மிக் ரிலேஷன்ஷிப்பாக இருக்கிறதுக்கான சான்ஸ் அதிகமாக இருக்குது. எஸ், பாஸ்ட் லைஃப் கனெக்ஷன். இதில் சிலருக்கு வந்து பாஸ்ட் லைஃப் கனெக்ஷன் இருக்கலாம், கண்டிப்பாக பாஸ்ட் லைஃப் கனெக்ஷன் இருக்கலாம். இல்லை சிலர் உங்கள் எக்ஸ் வந்து திரும்ப உங்கள் லைஃப்குள்ளே வந்துருந்துருக்கலாம். சிலருக்கு முன்னாடி நீங்கள் உங்கள் கல்யாணம் இப்போ ஆகுது, இல்லை இப்போ ஒரு லைஃப்பில் இருந்துகிட்டு இருப்பீங்க, அதுக்கு முன்னாடி நீங்கள் வந்து ஒரு லவ்வில் இருந்திருப்பீங்க. அந்த எக்ஸ் வந்து திரும்ப உங்கள் லைஃப்குள்ளே அகைன் என்ட்ரி ஆன மாதிரி அவங்க கூட இப்போ ரிலேஷன்ஷிப்பில் இருக்கிற மாதிரி ஒரு எனர்ஜி வந்து காமிக்குது. ஓகே, பிகாஸ் அது ஒரு கார்மிக் தான், கார்மிக் ரிலேஷன்ஷிப் தான் அது. அதுதான் இப்போ அந்த மாதிரி போயிட்டுருக்கு. அண்ட் நீங்கள் 2 பேருமே சோல்மேட் கனெக்ஷன், ஸ்ட்ராங் கனெக்ஷன் இருக்குது. 2 பேரும் சேர்ந்திங்கன்னா எவ்வளோ பிரச்சனை வந்தாலும் அதை வந்து அந்த தடைகள் எல்லாம் உடைச்சிட்டு போகக்கூடிய ஒரு கப்பிள் நீங்கள் 2 பேரும். அவ்வளோ லவ் இருக்குது, 2 பேருக்குமே ஈக்குவலான லவ். யார் நீ அதிகமாக நான் அதிகமாக அந்த மாதிரிலாம் இல்லை, நிறைய லவ் இருக்குது, எமோஷன்ஸ் இருக்குது, ஃபீலிங்ஸ் இருக்குது, 2 பேருக்குமே மியூச்சுவலாக இருக்குது. என்ன பிரச்சனை வந்தாலும் அதை வந்து உடைச்சிட்டு முன்னேறதுக்கான கட்ஸ் வந்து உங்கள் பர்சன்ட்டெல்லாம் இருக்குது, அதெல்லாம் இருக்குது. ஆனால் அதை பண்ண மாட்டேங்கிறாங்க. ஏன்னா குழப்பங்கள் அதிகமாக இருக்குது. அவங்களுக்கு வேறு ஆப்ஷன்ஸ் ஏதாவது இருக்கலாம், வேறு ஏதாவது பொறுப்பு, இல்லை வேறு ஃபேமிலி இருக்கலாம், இல்லை வேறு ஆப்ஷன்ஸ், அதை வந்து இருக்கிறதுனால அவங்க குழப்பமாகவே இருக்குது. உங்கள் இதில் வந்து ஒரு தைரியமான முடிவை எடுக்க முடியாத நிலைமையில் இருக்காங்க. அதனால தான் அந்த குழப்பத்தினால தான் நிறைய ஆப்ஷன்ஸ் அவங்க முன்னாடி இருக்குது. இப்போ நீங்கள் மட்டும் அப்படிங்கும்போது என்னன்னாலும் பார்த்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு கட் ஃபீலிங் உள்ள பர்சன் தான் உங்கள் பர்சன். பட் இது அவங்கள தாண்டி அவங்க லைஃப்பில் வந்து நிறையா விஷயங்கள் இருக்கிறதுனால ஒரு கன்ஃபியூஷன்ஸ் வந்து அவங்களுக்கு எப்பயுமே ஒரு குழப்பத்தோடையே வந்து இந்த ரிலேஷன்ஷிப் போயிட்டுருக்கிற மாதிரி இருக்குது. இன்னொரு விஷயம் என்னென்னா, அவங்க வந்து உங்கள் மேலே நிறைய அட்ராக்ஷன் இருக்குது, ஃபிசிக்கல் அட்ராக்ஷன் அதிகமாகவே இருக்குது, ஃபிசிக்கல் டிசைர் அதிகமாக இருக்குது. கொஞ்சம் பிளேஃபுல் ஒரு பிளேஃபுல்லான ஒரு பாய் ஆர் கேர்ளாக இருக்கிறதுக்கு சான்ஸ் இருக்குது. பட் என்னதான் பிளேஃபுல் எனர்ஜியோட ஃப்ளோட் பண்ணுற மாதிரி இருந்தாலும் ஒரு பர்டிகுலர் பர்சனை பார்த்தா வந்து இல்லை இவங்களோட நம்ம லாங் டேர்ம் கடைசி வரைக்கும் இருக்கணும்னு நினைப்பாங்கல்ல, அது நீங்கள் தான், அது உங்களை தான் நினைக்கிறாங்க. ஓகே, இதுக்கு முன்னாடி உங்களுக்கு வேறு லவ் இருந்திருக்கலாம், வேறு பர்சன் பார்த்துருந்துருக்கலாம், அதெல்லாம் இருந்திருந்தாலும் அதெல்லாம் க்ராஸ் பண்ணி வந்து இப்போ நீங்கள் தான் யூ ஆர் த ஒன் அப்படிங்கிற ஒரு ஃபீல் வந்து அவங்களுக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காகவே இருக்குது. ஓகே, ரொம்ப ஸ்ட்ராங்காக நினைக்கிறாங்க. பட் இது ஒரு சீரியஸாக கொண்டு போகிற அளவுக்கு இன்னும் வந்து உங்களுக்கு மெச்சூரிட்டி வரலன்னு தான் சொல்லணும். இந்த ரிலேஷன்ஷிப் ரொம்ப முக்கியம். ஏன்னா உங்கள் லவ் வந்து கன்ஃபர்மேஷன் பண்ணுறதுக்காகவே லவ்வர்ஸ் அண்ட் 2 ஆஃப் கப்ஸ் வந்திருக்கு. அவ்வளோ லவ் இருக்குது உங்களுக்கு, சோல்மேட் கனெக்ஷன், ஸ்ட்ராங் கனெக்ஷன், நிறைய விட்டு கொடுத்து போயிருந்திருப்பீங்க, நிறைய மியூச்சுவல் அண்டர்ஸ்டாண்டிங் இருந்திருக்கும், ஒருத்தருக்கு ஒருத்தர் வந்து நல்லா சப்போர்ட்டிவாக இருந்திருப்பீங்க. ஐ மீன் நோ கான்டாக்ட் முன்னாடி சப்போர்ட்டிவாக இருந்திருப்பீங்க. பண விஷயத்துலையும் ஃபினான்ஷியலாகவும் நிறையா ஹெல்ப் பண்ணி இருந்திருப்பீங்க. உங்கள் பர்சன் நினைக்கிறாங்கன்னா நீ வந்து நம்ம 2 பேருக்குமே லவ் இருக்குது, நீ லவ் பண்ணுறேன்னு தெரியும், பட் நீயா வரமாட்டேங்கிறியா, இல்லை வர முடியாத சுச்சுவேஷனில் இருக்கியா அப்படிங்கிற மாதிரி தான் அவங்க உங்களை கேட்குறாங்க. ஓகே, ஸோ நீங்கள் 2 பேரும் சேர்ந்து இருக்கும்போது உங்களை சுற்றி இருக்கிற எந்த விஷயங்களும் உங்களுக்கு வந்து தெரியாது. அந்தளவுக்கு 2 பேருமே அந்த அந்யோன்யமான ஒரு கப்பலாக இருந்திருப்பீங்க. உங்களை சுற்றி என்ன நடக்குது, என்ன லைஃப்பில் உலகத்தில் உங்களை சுற்றி என்ன நடக்குதுன்னு கூட ஒரு தெரியாமல் உங்கள் லைஃப்பில் நீங்கள் சந்தோஷமாக ஜாலியாக உங்கள் டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு இருந்திருப்பீங்க 2 பேரும். எஸ், ஸோ இதில் இன்னொரு விஷயம் என்னென்னா, நீங்கள் இவங்களோட ஒரு ஹோம் ஃபீலிங் ஃபீல் பண்ணியிருப்பீங்க. ஒரு நம்ம ஹோம் ஃபீலிங் வாங்கல்ல, இவங்க தான் நமக்குன்ட்டு ஒரு சேஃப்டியாக ரொம்ப பாதுகாப்பாக ஃபீல் பண்ணுவோம்ல, அது நீங்களும் ஃபீல் பண்ணியிருப்பீங்க, உங்கள் பர்சனும் உங்கள்கிட்ட ஃபீல் பண்ணியிருப்பாங்க. உங்களுக்குள்ளே வந்து நம்பிக்கை வந்து அதிகமாக இருந்திருக்கும், சந்தோஷம் அதிகமாக இருந்திருக்கும், ரொம்ப சேஃபாக கம்ஃபர்டபுளாக ஃபீல் பண்ணியிருப்பீங்க. நிறைய பார்ட்டி அட்டன் பண்ணியிருப்பீங்க, பார்ட்டி நிலை செலிப்ரேஷன், வெளியில் நிறையா போகிறது, இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் உங்களுக்குள்ளே நடந்திருக்கும். 2 பேருமே வந்து கல்யாணம் அல்லது ஒரு கடைசி வரைக்கும் ஒன்றா இருக்கணும் அந்த மாதிரிலாம் கனவு கண்டிருக்கீங்க. ஓகே, இப்போ வந்து அவங்கவுங்க லைஃப்பில் வந்து அமைதியாக தான் இருக்கீங்க, யாரையும் டிஸ்டர்ப் பண்ணலை. அவங்கவுங்க லைஃப்பில் என்னதான் மிஸ்ஸிங் எனர்ஜி இருந்தாலும் டிஸ்டர்ப் பண்ணாமல் எந்த ஆக்ஷனும் எடுக்காமல், ஆக்ஷன் எடுக்கணுங்கிற ஆசையெல்லாம் உங்கள் பர்சனுக்கு நிறையாவே இருக்குது, பட் எந்த ஆக்ஷனும் எடுக்காமல் இப்போ அவங்க லைஃப்பில் வந்து ஃபோக்கஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க. உங்கள் லைஃப்பில் நீங்கள் உங்கள் லைஃப்பில் ஃபோக்கஸ் பண்ணிகிட்டு இருக்கீங்க. ஆனால் 2 பேருக்குள்ளேயுமே அந்த சோல் கனெக்ஷன் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது. ஓகே, நீங்கள் கூட ஏதோ கொஞ்சம் தெளிவாக இருக்கிற மாதிரி தெரியுது. உங்கள் பர்சனுக்கு வந்து உங்களுக்கு வந்து அவங்க தான் அப்படிங்கிற முடிவில் இருக்கீங்க நீங்கள், பட் உங்கள் பர்சனுக்கு உங்களை தாண்டி வேறு ஆப்ஷன்ஸ் இருக்கிற மாதிரி இருக்குது. கண்டிப்பாக இதில் உங்களோட பாஸ்ட் லவ் வந்து உள்ளே வந்திருக்கிற மாதிரி தெரியுது. சிலருக்கு பாஸ்ட் லவ் கண்டிப்பாக இருக்குது, பேஷன் அதிகமாக இருக்குது.
ஓகே. இதில் சிலர் வந்து நீங்கள் உங்கள் பர்சன் வந்து கேண்டில் ரிலேட்டடாக சம்திங் காமிக்குது. மேபி கேண்டில் வச்சு நீங்கள் ப்ரே பண்ணலாம், ஆர் கேண்டில் பிஸ்னஸ் பண்ணலாம், ஆர் கேண்டில் ரிலேட்டடாக சம்திங் இருக்குது ஏதோ இது. அல்லது விளக்கு வச்சு நீங்கள் வந்து சாமி கும்பிட்ற பர்சனாக இருப்பீங்க, ஆர் உங்கள் பர்சன் அந்த மாதிரி இருப்பாங்க. நிறைய ஸ்பிரிச்சுவல் இது இருக்குது உங்களுக்குள்ள, ஒரு ஸ்பிரிச்சுவல் கனெக்ஷன் ஆர் சோல்மேட் கனெக்ஷன் ஸ்ட்ராங்காக இருக்குது பைல் 2க்கு. நான் சொல்லியிருந்தேன், நீங்கள் 2 பேருமே அமைதியாக இருக்கீங்க, கொஞ்சம் கோபமும் இருக்குது, உங்கள் 2 பேருக்கும் கோபம் அதிகமாக இருக்குது, உங்கள் பர்சனுக்கும் கோபமாக இருக்குது. அதிலிருந்து கொஞ்சம் அந்த கோபம்லாம் வேணாம் அப்படின்ட்டு அந்த பழைய இதெல்லாம் மறக்கிறதுக்காக அவங்க ரொம்ப அமைதியாக இருக்காங்க, ரொம்ப ரொம்ப யோசிக்கிறாங்க, இந்த ரிலேஷன்ஷிப் பற்றி ரொம்ப யோசிக்கிறாங்க. ஏன் இவ்வளோ ஸ்ட்ராங் கனெக்ஷன் வருது, என்னால் இருந்து வெளியவே போக முடியலையே, ஏன்னா அவங்க கொஞ்சம் வெளியில் தள்ளி வச்சு பார்க்குறாங்க. உங்கள் தாட்ஸை வந்து வெளியில் கொண்டு தள்ளிடுறாங்க, வேணாம் யோசிக்க வேணாம், நம்ம ரொம்ப யோசிச்சுக்கிட்டே இருக்கோம் இந்த பர்சனை பற்றி, தள்ளி வச்சு பார்க்குறாங்க. பட் அது சுற்றிக்கிட்டே இருக்குது, அவங்கள வந்து அமைதியாகவே இருக்க விட மாட்டேங்குது. உங்களோட தாட்ஸ், உங்களோட எண்ணங்கள், உங்களோட ஞாபகங்கள் அவங்கள சுற்றிக்கிட்டே இருக்குது. ஸோ அது கோபம் வந்து ரொம்ப அதிகமாக தெரியுது. அண்ட் இந்த ரிலேஷன்ஷிப்பில் சேலஞ்சஸ் நிறையா இருக்குதுன்னு நினைக்கிறாங்க. ஓகே, அது என்ன, நீங்கள் தான் சுச்சுவேஷன் அந்த மாதிரி எடுத்துக்கணும். நிறைய சேலஞ்சஸ் இருக்குது, பட் ரொம்ப உறுதியாக இருக்காங்க. கண்டிப்பாக வந்து நீங்கள் வேணும் அப்படிங்கிறதுல உறுதியாக இருக்காங்க. உங்கள் அவ்வளோ சீக்கிரம் விடுற மாதிரி தெரியல. நீங்கள் அவ்வளோ சீக்கிரம்லாம் இந்த ரிலேஷன்ஷிப் விட்டு நான் போயிடணும், விலகிடணும் அப்படிங்கிற முடிவுலாம் அவங்க எடுக்கலை. ஏன்னா ஸ்ட்ராங் கனெக்ஷன் இருக்குல்ல, லவ் அதிகமாக இருக்குது, இமோஷன்ஸ் அதிகமாக இருக்குது. ஐ திங்க் உங்களை விட உங்கள் பர்சனுக்கு இமோஷன்ஸ் அதிகமாக இருக்குது. நிறையா விஷயங்கள் வந்து அவங்க யோசித்து பார்த்துக்கிட்டு இருக்காங்க. ரொம்ப பொறுமையாக, ஐ மீன் பொறுமை மீன்ஸ் ரொம்ப ஒரு தைரியம் வந்து, ஒரு கான்ஃபிடென்ட் லெவல் வந்து அவங்களுக்கு இப்போ தான் கொஞ்சம் கொஞ்சமாக வந்துகிட்டு இருக்கு. ஓகே, அவங்க வந்து ரொம்ப கோவமாக இருக்காங்கன்னு சொல்லியிருந்தேன் இல்லையா, அந்த கோவத்துலேருந்து கொஞ்சம் கொஞ்சமாக அந்த சாஃப்டான ஒரு மூவ் வந்து தெரியுது அவங்கக்கிட்ட, அந்த ஷிஃப்ட் வந்து தெரியுது. உங்கள் மேலே என்னதான் கோபம் இருந்தாலும் உங்கள் எனர்ஜி வந்து அவங்களை கொஞ்சம் சாஃப்ட் ஆக்குது. ஓகே, அண்ட் நம்பிக்கை அதிகமாக இருக்குது. சரி, நீங்களும் கோவமாக இருக்கீங்கன்னு அவங்களுக்கு தெரியும், மேபி நீங்களும் சிலர் கோவமாக இருக்கலாம். ஸோ உங்களை வந்து அவங்க பேச்சு மூலமாக, அவங்க கன்வின்ஸ் பண்ணுறது மூலமாக, அவங்க லவ் மூலமாக வந்து உங்களை என்னால், ஐ மீன் வியூவர்ஸ், உங்கள்கிட்ட உங்களை வந்து என்னால் கண்ட்ரோல் பண்ண முடியும், என்னோட லவ் காமிச்சு நான் உன்னை வந்து சமாதானப்படுத்த முடியும் அப்படிங்கிற நம்பிக்கை அதிகமாக இருக்குது. ரொம்ப எமோஷன்ஸ் அதிகமாக இருக்குது. எஸ்பெஷலி மார்னிங் டைம்லலாம் உங்களோட நினைவுகள் வந்து அதிகமாக இருக்குது. நிறைய சேலஞ்சஸ் இருக்கிற மாதிரி தெரியுது இந்த ரிலேஷன்ஷிப்பில். ஓகே, நிறைய சேலஞ்சஸ் இருக்குது. அண்ட் இதில் வாட்டர் சைன் அதிகமாக இருக்குது. அண்டு மீனம், கடகம், விருச்சகம் அதிகமாக இருக்குது. எஸ், ஓகே. ஸோ இதுதான் வந்து ஓவரால். இப்போ ஒரு ஷிஃப்ட் நடந்துகிட்டு இருக்கு, சரியா? என்னதான் ஆப்ஷன்ஸ் இருந்தாலும் அவங்க உங்களை நோக்கி வரணும் அப்படிங்கிற ஆசையெல்லாம் நிறையா தான் இருக்குது. சிம்மம் இருக்குது, மேஷம், தனுஷு எல்லாமே இருக்குது. அண்டு ஜெமினாய், மிதுனம், கும்பம் இதெல்லாம் அதிகமாக இருக்குது. ஓகே, துலாம் இதெல்லாம் இருக்குது. ஓகே, ஸோ இதுதான் வந்து ஓவராலாக உங்கள் பர்சன் உங்களை பற்றி இப்போ நினச்சிக்கிட்டு இருக்குது. ரொம்ப மிஸ் பண்ணுறாங்க, ரொம்ப கனெக்டடாக ஃபீல் பண்ணுறாங்க. கனெக்ஷன்ஸ் வந்து அதிகமாக இருக்குது. உங்களுக்கு டெலிபதி கம்யூனிகேஷன் போயிட்டுருக்கான்னு செக் பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக போயிட்டுருக்கிற மாதிரி இருக்குது. அவங்க உங்கள் ஞாபகத்துலேருந்து வெளியில் வர ட்ரை பண்ணுறாங்க, பட் முடியல. ஓகே, உங்களுக்கான கைடன்ஸ் என்ன, ஸ்பிரிட் வந்து என்ன கைடன்ஸ் கொடுக்குறாங்கன்னு பார்க்கலாம். ஸோ கொஞ்சம் நீங்கள் பழைய கவலைகள்லேருந்து, பாஸ்ட்டில் வந்து இதில் வந்து இன்னொரு இன்னொரு விஷயம் என்னென்னா, நீங்கள் பாஸ்ட் லைஃப்பில் ரொம்ப அந்த ட்ராமா இருக்குது, பாஸ்ட் லைஃப்பில் நீங்கள் ஹீல் ஆகாமல் இருக்கீங்க. ஸோ ஸ்பிரிட்டும் அதான் சொல்கிறாங்க, அந்த பழைய இதெல்லாம் வந்து நீங்கள் கிளியர் பண்ணிவிட்டு உங்கள் மனசை சுத்தமாக வச்சுக்கிட்டு புது விஷயங்களில் வந்து உள்ளே என்ட்ராக நுழையிறதுக்கு பாருங்கள். நீங்கள் என்ன ஆசைப்படுறீங்களோ அது உங்களை நோக்கி ரொம்ப ஃபாஸ்ட்டாக வந்துக்கிட்டு இருக்கு. உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் அடுத்த கட்டத்தை நோக்கி போக போகிறீங்க. இது உங்களுக்கு ஒரு மறுபிறவி மாதிரி, சரியா? இந்த ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு லைஃப்பை வந்து ரிசீவ் பண்ணுறதுக்கு நீங்கள் ரெடியாக இருங்க. நீங்கள் வந்து உங்கள் மனசை கிளியராக வச்சுக்கிட்டாதான். உங்கள் ரூம் வந்து அவ்வளோ வந்து மெஸ்ஸியாக இருக்குது, அதாவது ரொம்ப பல தாட்ஸ்னால உங்கள் ரூமே வந்து ரொம்ப ஒரு குப்பையாக இருக்குன்னு சொல்லுவோம்ல, மனசளவில் நிறைய பழைய விஷயங்களை நினச்சி தேவையில்லாத குப்பைகளை வந்து மனதில் வச்சுருக்கீங்க. அதையெல்லாம் வெளியில் தூக்கி போட்டுட்டு புது விஷயங்கள் உங்களை நோக்கி ஸ்ட்ராங்காக வந்துகிட்டு இருக்கு. அது வந்து யூனிவர்ஸோட கன்ஃபர்மேஷன் இந்த கார்டு மூலமா. ஸோ அதை ரிசீவ்
பண்ணுறதுக்கு அதை வாங்குறதுக்கு நீங்கள் ரெடியாக இருக்கணும் அப்படின்னு தான் யூனிவர்ஸோட கைடன்ஸு. ஸோ பைல் 2 இதுதான் உங்கள் பர்சனோட எனர்ஜி. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு ரெசனேட் ஆச்சுன்னா மறக்காமல் இந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பர்சனல் ரீடிங் வேணும், ஸ்பெசிஃபிக்காக உங்கள் பர்சன்ட்ட இருந்து மெசேஜ் வேணும்னா என்னோட வாட்ஸ்அப் நம்பருக்கு நீங்கள் காண்டாக்ட் பண்ணலாம். டேரோ கிளாஸும் அவைலபிள்.